இந்த அவையிலே வீற்றிருக்கின்ற அகில இலங்கை இந்து மாமன்றத்தினுடைய தலைவர், செயலாளர், நாவலர் சபையினுடைய தலைவர் மற்றும் இந்த நிகழ்வினை இணைந்து நடாத்துகின்ற அமைப்புகளினுடைய பிரமுகர்கள், பெரியோர்கள், அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சைவத்துக்கும் தமிழுக்கும் அளப்பெரும் சேவையாற்றிய ஒரு பெருமகனாரை நினைவு கூர்ந்து பணிந்து போற்றி வணங்குகின்ற ஒரு நல்ல தருணத்திலே உங்களோடு என்னையும் இணைத்துக் கொண்டமைக்காக எல்லாம் வல்ல எம்பெருமானுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையான கருத்துக்களை தேடி தொகுத்து தங்களுடைய நாவன்மையினாலே இங்கே சின்னம் சடார்கள் முன்வைத்த பொழுது அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிற ஒரு விடயமாக இருந்தது. நாவல்களை பற்றி இந்த இளைய தலைமுறைகள் சிந்திக்க தலைப்படுவதுதான் மிகவும் மிகவும் முக்கியமான விடயமாக மனம் கொள்வது. நாவலரை ஏன் நாங்கள் நினைவு கூற வேண்டும், ஏன் போற்ற வேண்டும் என்கிற கேள்வி எங்கள் முன்னால் எழக்கூடும். அதற்கு அதனை நாங்கள் முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய காலம், அவர் பணி செய்த காலத்தினுடைய பின்னணியை முழுமையாக விளங்கிக் கொள்வது அவசியமாகும். எங்களுடைய சிவாச்சாரியார் அவர்கள் இங்கே பேசுகிற பொழுது அந்த இடத்தை தொட்டு சென்றார்கள். போர்த்துகேயர் எங்களுடைய ஆட்சியை விஸ்தரித்திருந்த அந்த சூழல் எப்படி இருந்தது என்பதனை விளங்கிக் கொள்ளுகின்ற பொழுதுதான் நாவலரினுடைய பணியினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். கிறிஸ்துவின் 4ஆம் நூற்றாண்டளவிலே தமிழ்நாட்டிலே இருந்த அதே நிலைமை 16ஆம் நூற்றாண்டிலே இலங்கையிலும் இருந்தது. 4ஆம் நூற்றாண்டிலே சமண பௌத்த சமயங்களினுடைய எழுச்சி வட அரசோடு தமிழ்நாட்டு அவர்களினுடைய ஆக்கிரமிப்பு காரணமாக மக்கள் மெல்ல மெல்ல தங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்ள தலைப்பட்டார். அங்கே நிலை பெற்றிருந்த பல்வேறு ஆலயங்கள் பூசை வழிபாடுகள் இன்றி சிதைந்து போகத் தொடங்கி. அந்த வேளையிலே தான் நாயன்மார்கள் தோற்றம் பெற்று ஆலயம் தோறும் சென்று அந்த ஆலயங்கள் மீது பதிகங்களை பாடி மக்களுக்கு விழிப்புணர்வூட்டுகின்ற செயல்பாடுகளை முன்னெடுத்தார். திருஞான சம்பந்தர் முதலியவர்களினுடைய பாடல்களை பார்த்தீர்கள் என்றால் 10 பாடல்களை கொண்ட தொகுதிகளாக அவை அமைந்திருப்பதை பார்க்கலாம். அவற்றை நாங்கள் பதிகங்கள் என்று பேசுவோம். ஏன் அவர்கள் 10 பாடல் கொண்ட தொகுதிகளை பாடினார்கள் என்று சிந்திக்க தலைப்பட்டீர்களானால் அவற்றை பண்ணோடு இசையோடு எல்லோரும் சேர்ந்து பாடி பாடி ஆலயத்தினுடைய திருவீதியை வலம் வருவதற்கு ஏற்றதாக அந்த கால அளவை கொண்டதாக அந்த பதிகங்கள் அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே அன்பு பிள்ளைகளே, எங்களுடைய வழிபாடுகள் சிதைந்திருந்த வேளையில ஆலயங்கள் பராமரிப்பவர்களின்றி தூர்ந்து போய் கிடந்த வேளையில இந்த நாயன்மார்கள் எழுந்து விழிப்புணர்வை ஊட்டி இந்த ஆலயங்களுக்கு மீள் வாழ்வளிக்க தலைப்பட்டார். அப்பர் சுவாமிகளை உளவாரப்படையாளி என்று சொல்லுவார். வெறுமனே பாடல் பாடுவதோடு அவர்கள் நின்று விடவில்லை. ஆலய சூழல்களை துப்பரவு செய்து ஆலய திருப்பணிகளை தலைமேற்கொள்கின்ற பணிகளுக்கும் அவர்கள் வழிகாட்டியாக இருந்தார்கள் என்பதுதான் அப்பர் சுவாமிகள் எங்களுக்கு வாழ்ந்து காட்டிய அந்த செய்தி.
இதே நிலைமை 16ஆம் நூற்றாண்டிலே இலங்கையிலே இருந்தது. போர்த்துகேயர்கள் மிக ஆக்ரோஷமாக எங்களுடைய அரசை கைப்பற்றியது மட்டுமல்ல, வணிகத்தை கைப்பற்றியது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையான பண்பாடுகளை தகர்த்தறிய முற்பட்டு நின்றார். எங்களுடைய ஆலயங்களை சிதைத்து அழித்தார். திருக்கோணேஸ்வரமாக இருந்தாலும், திருக்கேதீஸ்வரமாக இருந்தாலும், நல்லூர் கந்தசாமி கோயிலாக இருந்தாலும், இப்படி ஆயிரம் ஆலயங்கள் அழிக்கப்பட்டன. அங்கே சென்று பூசை வழிபாடுகள் ஆற்றுவதற்கு அனுமதியற்ற நிலை காணப்பட்டது. இந்த சூழலிலே மக்களினுடைய உள்ளங்களிலே தகித்துக் கொண்டிருந்த அந்த பக்தி உணர்வு, இறை வழிபாட்டு உணர்வு உள்ளங்களுக்குள்ளேயே சிதைந்து போக தடைப்படும். ஒரு சிலர் என்ன செய்தார்கள் என்றால், அவர்களுக்கு ஒழித்து தங்களுடைய வீடுகளிலே சின்ன சின்ன ஆலயங்களை கட்டினார்கள். நீங்க யாழ்ப்பாணத்தில் பார்த்தீர்கள் என்றால், ஒவ்வொரு வீட்டு வளவினுடைய மூலைகளிலும் சின்ன சின்ன கோயில்கள். அதனுடைய பின்னணி இதுதான். அந்த கோயில்களும் கூட என்ன கோயிலாக இருக்கும் என்று கேட்டால் பைரவர் கோயிலாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், இந்த வழிபாடுகளை ஒழித்து மறைத்து செய்கின்ற போது போர்த்துகேய படைகள் வந்து அதனை கண்டுவிட்டால் அந்த வைரவ சூலத்தை இலகுவாக சிலுவை போல மாற்றக்கூடிய அந்த தன்மை இருந்ததனாலே அவர்கள் சூழ வழிபாட்டை அதிக அளவில் பின்பற்றத் தொடங்கினார். இன்றைக்கு அந்த தாற்பயங்கள் விளங்காமல் நாங்கள் எங்களுக்கு அதிக பொருளாதாரம் வருகிற பொழுது இந்த சின்ன கோயில்களை எல்லாம் பெரிதாக கட்டி அது பெரிய பிரச்சனையாக போயிருக்கிறது. அது வேறு. ஆனால் அன்றைய சூழலிலே அதற்கான தேவை இருந்தது. வாழை இலையிலே சாப்பிடுவதற்கு வழியில் போர்த்துகேயர்கள் வாழை இலையிலே சாப்பிடுகின்றவர்களை கண்டித்தார்கள். இதனாலே விரத காலங்களிலே மட்டுமாவது வாழை இலையிலே சாப்பிட வேண்டும் என்று கருதி ஒழித்து வாழை இலையிலே சாப்பிட்ட அந்த மரபு அந்த காலத்திலே அதிலே கூட பிரச்சனை. சாப்பிட்டு விட்டு போடுகிற இலையை நாய் இழுத்து வீதியிலே விட்டால் போர்த்துகேயர் படைகள் அந்த வீட்டை தாக்கும். அதனாலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த சாப்பிட்ட இலையை சுற்றி கூரையிலே சொருகி வைக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. மிக அண்மை காலம் வரைக்கும் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த பழக்கத்தை அது ஒரு மரபாக விரதம் இருந்து சாப்பிட்டா இலைய கூரையில சொருகி வைக்க வேண்டும் என்கிற ஒரு மரபாக அது பிரிவு பெற்றது. ஆனால் அதனுடைய அர்த்தம் இது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் ஆறுமுக நாவலருடைய எழுச்சி இடம். ஆறுமுக நாவலர் இந்த விடயங்களை பார்த்து மனம் பெரும்பினார். அவர் எங்களுடைய சமயத்திற்கு மீள வாழ்வளிக்க வேண்டும் என்று விரும்பி சமய பணிகளை ஆற்றுவதற்கு தலைப்பட்டார். கோவில்களை மீள வழிபாட்டுக்கு கொண்டு வருவதற்காக நாயன்மார்கள் முதலியோர் பாடிய அந்த திருமுறைகளை மீள வழக்கத்திற்கு கொண்டு வருவதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளை எடுத்தார். அதிலே அவர் எடுத்த ஒரு முயற்சி தான் இந்த பிரசங்க மரபு. ஆலயங்களிலே சைவ சமய விடயங்களை பிரசங்கம் செய்ய வேண்டும். அதன் உண்டாக மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும். ஆலயத்திற்கு வழிபடுகிற வருகின்ற அடியவர்களுக்கு வெறுமனே சடங்கு சம்பிரதாயம் என்று புரியாத விடயங்களை செய்து கொண்டிருக்காமல் அந்த விடயங்களை எல்லாம் புரிய வைக்கின்ற விதமாக விடயங்களை எடுத்துச் செல்ல வேண்டும். அவர் தம்பி சொன்னார், அவருடைய கடைசி தான் மரணிக்கப் போவதை உணர்ந்து கொண்ட ஆறுமுக நாவலர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்கான பிரசாரங்களை தேடிக்கொள்ளுங்கள். சொல்லி இன்னொரு வசனம் சொல்வார், ஆனால் உங்களுடைய கேள்விகளுக்கும் பழிப்புரைகளுக்கும் நிந்தனைகளையும் சகித்துக் கொண்டு என்னை போல்
பணி செய்த ஆறுமுக நாவலரை எங்களுடைய சமூகம் அந்த காலத்திலே எப்படி பார்த்தது என்பதை முடிந்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த வெற்றிடம் உங்களிடம் இருக்கிறது. ஏனைய மத ஸ்தலங்களிலே மத போதனைகள் நடக்கின்றன என்று சொல்லுகிறோம். தங்களுடைய மதம் சார்ந்து சிந்தனைகளை ஆலய வழிபாடுகளோடு அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் எங்களுடைய ஆலயங்களிலே அவற்றை ஒழுங்குமுறைப்படுத்தி கொடுப்பதற்கு எந்த நிறுவனங்களும் இல்லை. இதனாலே தான் எங்களுடைய இளம் சமூகம் சமய வாழ்வில் இருந்து விலக்கிப் போய்க் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாவலர் இன்றும் எங்களுக்கு உணர்த்திக் கொண்டே இருக்கிறார். ஆக இத்தகைய சமய பணிகளை செய்த நாவலர் அவர்கள் வெறுமனே சமய பணிகளோடு நின்று விடவில்லை என்பதனையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். அவருடைய பணிகள் விரிந்தவை. கிறிஸ்தவர்கள் பாடசாலைகளை நிறுவி கல்வி போதிக்க தலைப்பட்டார். எவ்வாறு சமணர்கள் என்று தங்களுடைய சமண பள்ளிகளிலே கல்வியை போதித்து தங்களுடைய சமய பிரச்சாரத்துக்கான ஊடகமாக கல்வியை பயன்படுத்தினார்களோ, ஏன் உங்களுடைய பாடசாலைகளுக்கு எல்லாம் பள்ளிக்கூடம் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் வருவதற்கு காரணம் என்றால் சமண பள்ளிகளிலே பாடம் சொல்லிக் கொடுத்தபடினாலே தான் பள்ளிக்கூடம் என்கின்ற பெயரும் இந்த பாடசாலைகளோடு வந்து ஒட்டி. அதை போல இங்கே கிறிஸ்தவர்கள் மிஷனரிமார் பாடசாலைகளை நிறுவி எமது ஆங்கில பாடசாலைகளிலே கல்வி கற்பதென்றால் நீ எங்களுடைய சமயத்திற்கு மாற வேண்டும் என்கின்ற நிபந்தனையை முன்வைத்தார். நாவலர் பார்த்தார், சமயத்தை காப்பாற்ற வேண்டுமென்றால் கல்வி பணி அவசியம். கல்வி பணியை அவர் பல்வேறுபட்ட கல்வி பணிகளை அது மட்டுமல்ல, மக்கள் பசியிலே கிடக்கிற பொழுது, மக்கள் பட்டினியிலே கிடக்கிற பொழுது சமயத்தை பற்றி பேசி பயணிகள். ஆகவே பசி போக்குகின்ற பணியை செய்ய வேண்டும் என்று நாவலர் தலைப்பட்டார். எவ்வாறு திருவிழிநிலையில பட்டினி வந்தபோது அப்பரும் திருஞான சம்பந்தரும் இறைவனிடம் படித்தாசு பெற்று அந்த பட்டினியை களைந்தார்களோ, ஆறுமுக நாவலரும் அவ்வாறே எங்களுடைய நாட்டிலே 1877 என்று நினைக்கிறேன் பெரும் பட்டினி வந்த காலத்திலே கஞ்சி தொட்டி சேவையை நாவலர் யார் என்றால் ஒன்று காசு இல்லாத ஆள் கிடையாது. பொருளாதார வளம் மிக்க தன்னிறைவான ஒரு குடும்ப பின்னணியிலே இருந்து வந்தவர். 16 வயதிலே ஆசிரியர் தொழிலுக்கு வந்தவர். அப்படி எல்லாம் இருந்தும் 23 வயதிலே தன்னுடைய தொழிலை துறந்தார். சமய பணி செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தொழிலை துறந்தார். பிரம்மச்சாரியம் கொண்டார். அப்படிப்பட்ட நாவலர் தன்னுடைய செல்வத்தை செலவழித்து முடித்து இப்போ கஞ்சி தொட்டி நடத்துவதற்காக பிடியரிசி தானமாக வீடு வீடாக சென்று பிடியரிசி தானம் பெற்று மக்களினுடைய பஞ்சம் போக்குகின்ற சமூக பணி செய்ய வருவராக. அது மட்டுமல்ல, தமிழ் பணி மொழி என்பது முக்கியம் என்பதனை உணர்கிறார். ஆங்கிலம் பேரழியாக வருகிறது. சைவத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் தமிழை காப்பாற்ற வேண்டும் என்று உணர்கிறார். அதனாலே தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக பல்வேறுபட்ட பணிகளை செய்கிறார். இன்றைக்கு நாங்கள் வசனத்திலே இலகுவாக எழுதுகிறோம், இலகுவாக வாசிக்கிறோம் என்றால் அதற்கு காரணமாக வசன நடை கை வந்த வல்லாளர் என்று பிகோ சூரியநாராயண சாஸ்திரியார் போற்றுகின்ற அளவுக்கு வசன நடையை எளிமைப்படுத்தி தந்தவர் நாங்கள். இந்த நிறுத்தக்குறிகள் முற்றுப்புள்ளி, காற்புள்ளி, மேற்கோள் இவற்றை தமிழிலே போடுகின்ற மரபை தமிழுக்கு கொண்டு வந்தவர் ஆறுமுகன். அது மட்டுமல்ல, சிதைந்து கிடந்த அழிந்து கொண்டிருக்கின்ற கரையானுக்கு
தொகுத்து பதிப்பிக்கின்ற முயற்சி. ஆகவே ஆறுமுக நாவலர் தமிழ் பணியை முன்னெடுத்தார். ஈழத்துக்கென்ற ஒரு அடையாளத்தை அவர் ஏற்படுத்த விரும்புகிறார். சீவை தாமோதர பிள்ளை என்ற ஈழத்து நாட்டு பெருமகனார் பதிப்பு துறையிலே முக்கிய பங்காற்றுகின்ற பொழுது அதனை நிராகரித்து தமிழ்நாட்டவர்கள் பிரசுரங்களை வெளியிட்ட பொழுது அதனை எதிர்த்து நல்லறிவு சுடர் கொளுத்தல் என்கின்ற தலைப்பிலே ஈழத்தினுடைய தனித்துவத்தை, ஈழத்து இலக்கிய பணிகளினுடைய தனித்துவத்தை முன்னிறுத்தி பிரசாரம் மேற்கொள்கின்ற ஒருவராக எங்களுடைய நாட்டினுடைய அடையாளத்தை முன்கொள்கிறார். ஏன் இலங்கை நாடு ஆறுமுக நாவலரை தேசிய வீரனாக அங்கீகரித்தது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் வடக்கிலே நாவலர் போட்ட அந்த பொறிதான் தெற்குக்கு பரவி சுதந்திர போராட்டம் என்கின்ற பெருத்தீயை விளச்சி கொள்ளச் செய்தார். அனகாரிக தர்மபாலன் அவர்கள் இங்கே ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்கு தூண்டுகோலாக ஆறுமுக நாவலரினுடைய செயற்பாடுகள் இருந்தன என்பதை நாங்கள் மறந்துவிடலாம். இது மட்டுமல்ல, சைவம் வாழ வேண்டும் என்றால், தமிழ் வாழ வேண்டும் என்றால் எங்களுடைய அரசியல் நல்லவர் ஒருவரினுடைய கைக்கு போக வேண்டும் என்று நாவலர் சிந்தித்தார். சைவ சமயத்தை சார்ந்த சமூக அக்கறை மிக்க ஊழலற்ற ஒருவருடைய கைக்கு அரசியல் போக வேண்டும் என்று நாவலரினுடைய தீர்க்க தரிசனம் தான் சேப்பன் ராமநாதன் அவர்களை சட்ட நிரூபணம் செய்கிறார். அந்த வரலாறு பலருக்கு தெரியாமல் சட்ட நிரூபண சபைக்கு பிரதிநிதியை தெரிவு செய்கிற பொழுது பிரிட்டோ என்கின்ற பிரபலமான ஒரு வழக்கறிஞர் அதற்கு போட்டியிடுகிறார். அப்பொழுதுதான் இந்தியாவிலே பயிற்சி வந்த சேப்பன் ராமநாதன் அவர்கள் பலருக்கு அறிமுகமற்ற ஒருவராக இருக்கிறார். ஆனால் ஆறுமுக நாவலர் நினைக்கிறார், சைவ பின்னணியில சமூக நோக்கு கொண்ட பின்னணியிலே வந்த சேப்பன் ராமநாதன் அவர்கள் சட்ட நிரூபண சபைக்கு செல்வதுதான் பொருத்தம் என்பதனாலே தன்னுடைய நோய்வாய்ப்பட்டிருந்த நிலைமையிலே கூட அந்த தீர்மானம் மிக்க கூட்டத்திலே மிக ஆணித்தரமாக ராமநாதன் அவர்களுக்காக வாதாடி ராமநாதனை சட்ட நிரூபண சபைக்கு அனுப்புகின்ற ஒரு கிங் மேக்கராக ஆறுமுக நாவலர் இருந்தார். ஆகவே ஆறுமுக நாவலர் என்பவர் வெறுமனே சமய பணியாளர் அல்ல, ஆனால் அவருடைய எல்லா பணிகளினுடைய அடிப்படையாக அடிநாதமாக இருந்தது சமயப்படிதான். அதையும் நாம் சைவம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சமூக பணியை, தமிழ் பணியை, அரசியல் பணியை என்று பல்வேறு பணிகளை முன்னெடுத்தார். அத்தகைய பெருமகனார் எங்களுடைய இலங்கை தமிழினுடைய, இலங்கை சைவத்தினுடைய அடையாளம் என்பதனை நாங்கள் எந்த காலத்திலும் மறந்துவிடக் கூடாது. ஆகவே அவரை ஆண்டாண்டு தோறும் போற்றுவது மட்டுமன்றி நாள்தோறும் உங்களுடைய நெஞ்சங்களிலே நினைத்து அவருடைய கவலை சைவத்துக்கு நற்பணியாற்றுங்கள், தமிழுக்கு நற்பணியாற்றுங்கள், அதற்கு யாருமே இல்லை என்கின்ற கவலையோடு தான் அவர் இவ்வுலகை விட்டு நீத்தார். அவருடைய கவலை நீங்க வேண்டும் என்றால் அதற்கு பணியாற்றுவதற்கு இளைய தலைமுறைகள் முன்வர வேண்டும். அதற்கு இத்தகைய குருபூஜை நிகழ்வுகள் ஒரு தூண்டுகோலாக அமைய வேண்டும். அமையும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்வை சிறப்பாக ஒழுங்கு செய்த அனைவருக்கும் என்னையும் அழைத்து உங்களோடு இந்த நேரத்திலே நாவலர் பெருமானை பற்றி சிந்திக்க வாய்ப்பளிக்க வேண்டும். நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.